மாற்றும் ஒற்றை ஜூஸ். ஒரு வாரம்தான், நம்ப முடியாத மாற்றம். பலரும் அழகுக்காக பல கெமிக்கல் கிரீம்களை வாங்கி தடவுறாங்க. ஆனால் சருமத்தில் தடவுவதால் அது தற்காலிகம். மேலும் முகச்சுருக்கம் உடனே வந்துடும். உடலுக்குள் ரத்தம் சுத்தமாக இருந்தாலே முகம் ஜொலிக்கும். ஆனால் அதற்கான வழிகளை யாரும் செய்வதே இல்லை. அது மட்டுமா, கைவலி, கால்வலி எல்லாவற்றுக்கும் நாம் உண்ணும் உணவுதான் காரணம். இதற்கு முக்கிய காரணம் காலை எடுத்துக்கொள்ளும் உணவுதான். இவற்றை சரி செய்தாலே போதும். நம்மை சுற்றி உள்ள இயற்கை பொருட்கள் சில நேரங்களில் மருந்தை விட வலிமையான பலனை தரக்கூடியவை. அப்படித்தான் நெல்லிக்காய், மாதுளை, இஞ்சி, கேரட், பீட்ரூட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இவை அனைத்தும் சேர்த்து தயாரிக்கும் ஒரு சிறப்பு சாறு உங்கள் உடலுக்கு ஒரு புதிய பரிசாகவே அமையும். பாதி மாதுளை, ஒரு பெரிய துண்டு நெல்லிக்காய், சிறிய துண்டு இஞ்சி, சிறிதளவு கேரட் மற்றும் பீட்ரூட், கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இவற்றை ஒன்றாக அரைத்து வடிகட்டி அதில் 2 ஸ்பூன் தேன் சேர்த்தால் சுவையானதும் ஆரோக்கியமானதும் ஒரு ஊட்டச்சத்து பானம் தயார். காலை அல்லது மாலை நேரத்தில் இதை 1 டம்ளர் குடித்தாலே போதும். இது வயதானவர்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாரும் அருந்தலாம். மேலும் இதில் சர்க்கரை சேர்க்கப்படுவதில்லை என்பதால் நீரிழிவு நோயாளிகளும் தயக்கமின்றி பயன்படுத்தலாம். இதில் உள்ள நெல்லிக்காய் பல வருட கருமை நிறத்தை கூட மாற்றும் ஒற்றை ஜூஸ். ஒரு வாரம்தான், நம்ப முடியாத மாற்றம். பலரும் அழகுக்காக பல கெமிக்கல் கிரீம்களை வாங்கி தடவுறாங்க. ஆனால் சருமத்தில் தடவுவதால் அது தற்காலிகம். மேலும் முகச்சுருக்கம் உடனே வந்துடும். உடலுக்குள் ரத்தம் சுத்தமாக இருந்தாலே முகம் ஜொலிக்கும். ஆனால் அதற்கான வழிகளை யாரும் செய்வதே இல்லை. அது மட்டுமா, கைவலி, கால்வலி எல்லாவற்றுக்கும் நாம் உண்ணும் உணவுதான் காரணம். இதற்கு முக்கிய காரணம் காலை எடுத்துக்கொள்ளும் உணவுதான். இவற்றை சரி செய்தாலே போதும். நம்மை சுற்றி உள்ள இயற்கை பொருட்கள் சில நேரங்களில் மருந்தை விட வலிமையான பலனை தரக்கூடியவை. அப்படித்தான் நெல்லிக்காய், மாதுளை, இஞ்சி, கேரட், பீட்ரூட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இவை அனைத்தும் சேர்த்து தயாரிக்கும் ஒரு சிறப்பு சாறு உங்கள் உடலுக்கு ஒரு புதிய பரிசாகவே அமையும். பாதி மாதுளை, ஒரு பெரிய துண்டு நெல்லிக்காய், சிறிய துண்டு இஞ்சி, சிறிதளவு கேரட் மற்றும் பீட்ரூட், கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா,